பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். தூய மனம் பெற்ற பிறகு பக்தி ஏற்படுமானால் இறைவனின் அருளால் அவரை காண முடியும். காட்சிக்கு பிறகு அவரது ஆணை கிடைக்குமானால் மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். அதற்கு முன்பு லெக்சர் செய்வது நல்லதல்ல. இதய கோவிலை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய திருவுருவை கொண்டு வர வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த ஏற்பாடுகளை செய்யாமல் வெறுமனே சங்கை ஊதி ஆர்ப்பாட்டம் செய்வதில் என்ன பயன்? நீங்கள் ஏன் பாவம் பாவம் என்று இவ்வளவு கூறுகிறீர்கள்? நான் பாவி நான் பாவி என்று 100 முறை ஒருவன் சொன்னால் அவன் பாவியாகத்தான் ஆவான். இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறேன், எனக்காவது பாவமாவது என்ற நம்பிக்கை வேண்டும். அவரே நமது தாயும் தந்தையும். பாவம் செய்துவிட்டேன், இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று அவரிடம் முறையிடுங்கள். அவரது திருநாமத்தை சொல்லுங்கள். அவரது திருநாமத்தை சொன்னால் உடல் மனம் எல்லாம் பரிசுத்தமாகின்றன. அவரது திருநாமத்தை சொல்வதன் மூலம் நாக்கை தூய்மைப்படுத்துங்கள். எல்லாம் இறைவன் செய்கிறார் என்ற உணர்வு வருமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். ஒரு முறை கேசவர் சம்பு மல்லிக்குடன் வந்திருந்தார். இறைவனின் விருப்பமின்றி ஓர் இலையும் அசைவதில்லை என்று நான் அவரிடம் சொன்னேன். சுயேட்சை எங்கே? எல்லோரும் இறைவனுக்கு கீழ்தான். நங்கடா எவ்வளவு பெரிய ஞானி! என்னோடு 11 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு வயிற்று நோய் கண்டது. நோயின் வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். படித்துறைக்கு அருகே நீண்ட மணல் திட்டு. எவ்வளவு தூரம் சென்றாலும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இல்லை. கடைசியாக இவை அனைத்தும் இறைவனின் லீலை, இறைவனின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொண்டு திரும்பி வந்தார்.